itel இருந்து பவர் சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல 3 ஸ்மார்ட் போன்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல P55 Plus அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல நான் இதை அன்பாக்ஸ் பண்ண போறதுல ஸோ பாக்ஸ்ல என்னென்ன கான்டென்ட் இருந்தது அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்றேன், பார்த்துக்கோங்க. போனோட டிசைன் பத்தி பார்க்கும்போது ரியர் சைடில் வீகன் லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமான ஒரு அப்பீல் வந்து இங்கே கிடைக்குது. அது மாதிரி ஃப்ரேமை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் நினைக்கிறேன். ஸோ இதோட லுக் வைஸ் இந்த போனோடைய டிசைன் ரொம்பவே அப்பீலாக வந்து ஃபீல் ஆகுது. டிஸ்பிளே பத்தி பேசும்போது இங்க 6.5 இன்ச்ல 90 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் இங்க HD Plus டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபுல் HD டிஸ்பிளேயா இருந்ததுனா இன்னுமே ரொம்ப பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ டிஸ்பிளேயோட கலர் ரீப்ரொடக்ஷன் இது எல்லாமே சூப்பரா இருக்குது. அதே நேரத்தில் அவுட்டோர்ல ரொம்ப ஆப்டிமைஸா இல்ல. ஸோ அங்க வந்து பிரைட்னஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது. இப்போ கேமரா பத்தி பேசும்போது இதுல டுயல் ரியர் கேமரா கொடுத்திருக்கதா சொல்றாங்க. 50 மெகாபிக்சல்ல ஒரு மெயின் சென்சரும் அதுக்கு இல்லாம இன்னொரு டெப்த் சென்சிங் சென்சரும் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேமராஸில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பகலில் எடுக்கும் போதுமே ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆப்டிமைஸாக இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஒரு சில நேரங்களில் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மாதிரி கலர் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது அந்த ஒரிஜினல் கலர்ஸை நமக்கு ஓரளவுக்கு ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டல்லாக, ஏற்கனவே கலர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட இங்கே கொஞ்சம் டல்லான ரீப்ரொடக்ஷன் வந்து கிடைக்குது. அதே மாதிரி லோ லைட்டில் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது கிரைன்ஸ் வந்து ஃபோட்டோஸில் வந்து நிறையாவே இருக்குது. இங்கே செல்ஃபியோட குவாலிட்டி அந்த அளவுக்கு சரியில்லை. அதே மாதிரி இதில் லோ லைட்டில் வந்தீங்க அப்படின்னா கிரைன்ஸ் ரொம்பவே விசிபிளாக இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் இந்த கேமராவை என்னால் வந்து சொல்லவே முடியல. ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படி தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஒரு ஃபோனுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஃபோனில் யூனிசாக் உடைய T606 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 12 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். இதில் 8 கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு டாஸ்க் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வந்து இல்லை. ஒரு சில இப்போ இந்த T603 இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு லேகோட தான் ஓப்பனே ஆகும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இந்த ஃபோனில் நான் வந்து ஃபேஸ் பண்ணலை. அதே நேரத்தில் ஹையர் அண்ட் கேமெல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு ஒருத்தான ப்ராசரான்னு கேட்டிங்கன்னா விளையாட முடியுது. இப்போ Asphalt 9 இந்த மாதிரியான கேமெல்லாம் என்னால் யூஸ் பண்ண முடிஞ்சு. அதோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில நேரங்களில் லேக் வந்து இருக்குது. அதே மாதிரி ஃப்ரேம் ட்ராப்ஸ் நிறையா வந்து இருக்குது. அது மாதிரி இதில் பெஞ்ச் மார்க் டெஸ்ட் எல்லாமே பண்ண போயுமே கொஞ்சம் லோவான ஸ்கோர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கிடைச்சது. ஸோ எவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை கேமிங் ரொம்ப நேரம் பண்ணும்போதும் சரி, ஹீட்டிங் பிரச்சனை இந்த ஃபோனில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ரியரில் வந்து வீகன் லெதர் மாதிரி ஃபினிஷ் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு இந்த ஹீட் வந்து அந்த அளவுக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியல. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இல்லாத ஒரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்றது இந்த ஃபோனுடைய 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 100 ஏறுறதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் வந்து டைம் வந்து எடுத்துக்குது. 60%லேருந்து 100% ஏறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாம் ஒரு 18 வாட்ஸ், அதிகபட்சமாக 27 வாட்ஸ் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. பட் என்னை பொறுத்தளவு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல அதாவது 10,000 கீழே இந்த ஒரு 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம் இந்த ஃபோனில். பேட்டரி பொறுத்தளவு 5000 mAh பேட்டரி அப்படின்றதுனால ஒரு நாள் வரைக்கும் நமக்கு வந்து அதிகபட்சமாக வந்து சார்ஜ் வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சாஃப்ட்வேர் பொறுத்தளவு இங்கே Android 13ல அவங்களோட itel OS வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் பேனல், சோஷியல் டர்போ, கேம் மோடு, டுயல் ஆப், வீடியோ அசிஸ்டன்ட், கிட்ஸ் மோடு, டைனமிக் பார் இந்த மாதிரியான ஃபீச்சர்லாம் இருக்குது. டைனமிக் பார் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது, பேக்ரவுண்ட் கால் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ளது, சார்ஜ் பண்ணும்போது ஒரு அனிமேஷன், இந்த மாதிரி லோ பேட்டரி, இது எல்லாமே இந்த டைனமிக் பார்ல வந்து நம்மளால வந்து பார்த்துக்க முடியும். அதுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து இருக்குது. அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் NFC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் யாருமே கொடுக்காத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். NFC-னால என்ன நமக்கு பிரயோஜனம் அப்படின்னா நீங்கள் கூகுள் பே மாதிரியான பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் உள்ள போய்ட்டு உங்களுடைய டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் NFC சப்போர்ட்டட் அந்த மிஷின் ஸ்வைப்பிங் மிஷின் இருக்குதோ அங்கே போய்ட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து இப்படி டேப் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஃபோனில் இருக்கிறது அந்த அமௌண்ட் வந்து அங்கே வந்து போயிடும். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த மாதிரி NFC ஃபீச்சர்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அன்செக்யூராக வந்து ஃபீல் ஆவீங்க. பட் ஆனால் ரொம்ப பக்கத்தில் இப்படி வந்து வச்சா மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஒரு 2000 ரூபா 3000 ரூபா போகிற மாதிரி இருந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அதில் வந்து பணத்தை வந்து எடுக்க முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இல்லீகலாக டிரான்சாக்ஷன் நடந்தால் கூட அதை சிம்பிளாக நம்ம பேங்க்லேருந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். சைட் மவுண்டட் ஃபிங்கர் சென்சர் நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அது மாதிரி சிம் கார்ட்ஸை பொறுத்தவரையும் ரியல் நானோ சிம் கார்ட்ஸ் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 3.5 ஆடியோ போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்தவரை இங்கே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, டுயல் ஸ்பீக்கர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸ்பீக்கரோட குவாலிட்டி ஆவரேஜுக்கு கொஞ்சம் கீழே தான். ஓவரால் இந்த ஃபோனை 8GB ரேம் ப்ளஸ் ஒரு 256GB ஸ்டோரேஜோடைய 10,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாயிலையும் உங்களுக்கு வந்து ஒரு 500 rupees எக்ஸ்ட்ரா ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு 9,500 ரூபாய்க்கு இந்த டிவைஸ் நம்மளால வந்து வாங்க
வாங்க முடியும். 9500 ரூபாய்க்கு இந்த டிவைஸ் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில குறைகளும் வந்து இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த HD+ டிஸ்பிளே இருக்குது. அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்குது. கேமரா வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இதை தாண்டி இந்த வீகன் லெதர் ஃபினிஷாக இருக்கட்டும், இந்த டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அப்பீலிங்கான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸும் தேவைப்படாது. அவங்களுக்கு இந்த ஃபோன் வந்து ஓகே அப்படிங்கலாம். பட் நான் கேமராவுக்காக வந்து இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒத்து வராது. கேமரா அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. 45 வாட்ஸில் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறது இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி NFC சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்குறது இந்த செக்மெண்ட்லேயே இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் கூட வந்து நிறையா இருக்குது. இதையும் தாண்டி itel பிராண்டை நான் எந்த அளவுக்கு வந்து பிலீவ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நிறைய ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து itel வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு 1200க்கு மேற்பட்ட சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் நீங்கள் ஒன் டைம் ஃப்ரீ ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். 100 டேஸ்க்குள்ளே இந்த ஃபோன் ஸ்க்ரீன் ஏதாவது டேமேஜ் ஆனது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போய் மாற்றிக்கலான்ற போல சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களும் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா? எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ என்னதான் இருந்தாலும் itel மாதிரியான பிராண்டை வந்து நம்பி வாங்குறது எப்படி ப்ரோ அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்தாலும் அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஃபோன் பிராண்டை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் சந்தோஷ் from தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.